guys, welcome to my channel. 10th result வந்துருச்சு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு இப்போ ரிசல்ட் வந்து அவங்க எல்லாமே மார்க் ஷேர் பண்ணுறாங்க. நான் 10th படிக்கிறப்போ என்னால் என்னோடய மார்க்ஸ்லாம் அப்போ வந்து ஷேர் பண்ண முடியல. நான் யூடியூப் சேனலுமே அப்போ ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ தான் பண்ணியிருந்தேன். என்னோடய மார்க்ஸும் ஷேர் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது. என்னோடய மார்க்ஸ் என்ன 10th எவ்வளோ எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆக்சுவலாக நான் எடுத்த மார்க்கு எனக்கு வந்து அது அதிகமான மார்க் தான். நான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்திருந்தேன் 10th மார்க்கு. பட் அது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. நான் 10th எவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 465 தான் எடுத்தேன். 500க்கு 465 என்னோடய மார்க்கு. அப்போ வந்து அந்த மார்க்கு என்னோடய ஸ்கூல், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், என்னோடய ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு. இப்போவும் சரி அப்போவுமே நிறைய பேர் வந்து அதிகமான மார்க்ஸுமே எடுக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு அது வந்து அதிகம். எனக்கு வந்து இந்த மார்க் எடுத்து நான் ரொம்பவே ஹாப்பி. என்னை பொறுத்தவரையும் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். என்னோடய ஃபேமிலியிலுமே எல்லாருமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு பொண்ணு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே ஹாப்பியாக தான் இருக்கும். அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னோடய மார்க் ஷீட் ஃபோட்டோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நான் தமிழில் எவ்வளோ எடுத்தேன்னா 92 100க்கு, இங்கிலீஷில் 93 எடுத்திருந்தேன். அதுவுமே எல்லாமே அவுட் ஆஃப் 100 தான். டோட்டலாக 500க்கு தான் 10th மார்க்கு. மேக்ஸ் 83, சயின்ஸ் 98, சோஷியல் 99 எடுத்திருந்தேன். இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட் வைஸ் என்னோட ஸ்கோரு. நான் வந்து சின்ன வயசுல நான் டியூஷன்லாம் போனது கிடையாது. ஸ்கூல் போயிட்டு ஸ்கூலில் கொடுக்குற கிளாஸ் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து படிப்பேன், அவ்வளோதான். நானும் என்னோடய சிஸ்டருமே அப்படி தான் படிப்போம். எங்கள் வீட்லேயுமே வந்து மார்க் அதிகமாக தான் எடுக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வருமோ படிங்கம்மா அப்படி தான் எப்போவுமே சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஹோப் தான் கொடுப்பாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு என்ன வருமோ ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தோம். காட்ஸ் கிரேஸ் வந்து என்னோடய ஸ்கோருமே எனக்கு வந்து ஹைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸில் கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எங்கள் ஸ்கூலில், நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு ஸ்கூலில் எப்பயுமே நேம், அவங்களோட நேம் வந்து போட்டு அவங்களோட மார்க் எல்லாமே போட்டு அது எப்போவுமே இருக்கும். என்னோடய நேமும் சரி, யாரெல்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வராங்க 10th 12th அவங்களோட நேம் எல்லாமே போட்டிருப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே நம்மளோட நேம் அந்த ஸ்கூலில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்ததுக்கு எப்போவுமே எங்கள் ஸ்கூலெலாம் வந்து சீஃப் மினிஸ்டர் சிஎம் சார் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த வாட்ச்மே என்கிட்ட இருக்குது. நான் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ஷெல்ஃப் டூர் வ்ளாக் போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க பாருங்கள், அதில் காமிச்சிருப்பேன். 2013 நான் 10th முடித்தேன். இப்போ 2026 எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு பார்க்குறப்ப என்னோட 10th அந்த மொமெண்ட்ஸ், அந்த மெமரிஸ்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே 10th என்ன மார்க், என்ன உங்களுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி போச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.